அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நன்மை செய்யுங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய திராணியை கொடுப்பவர் இயேசு. இயேசுவும் ஏழை எளியவர்களையும் இல்லாய்மையில் இருக்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார். அவரை ஆராதிக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஏழை மக்களை உபசரிக்க உதவி செய்ய சூழ்நிலைகள் வரும்போது உடனடியாக செய்ய வேண்டும். நாம் செய்யும் நன்மை நமக்கே வரும்படி கர்த்தர் உதவி செய்வார். அநேகருக்கு உதவி செய்யும்படியான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது அநேக ஆயிரங்களுக்கு ஆறுதலாய் தேர்தலாய் உயர்த்துகிறவர்களாக நாம் மாற வேண்டும். வேதத்தில் ஒரு ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் உதவி செய்யும் நன்மை செய்யும் திராணி இருந்தும் நன்மை செய்யாமல் அவன் வீட்டு வாசலில் கிடந்த ஏழை லாசருவை புறக்கணித்து தள்ளினான். அது நிமித்தம் பரலோக மகிமையை இழந்து போனான். தரித்திரனோ ஆபிரகாம் மடியில் இருப்பதை பார்க்கிறோம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் என்று யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கூறப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நன்மை செய்வோம். நன்மை செய்யும் வாய்ப்பை நழுவ விடாமல் தேவைப்படும் பொழுது உடனடியாக செய்வோம். உயர்வை அடைய நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற உண்மையை அறிந்து கொள்ளுகிற அறிவை எங்களுக்கு தந்திரே உமக்கு நன்றி. நன்மை செய்யத்தக்க விதத்தில் எங்களுடைய கரங்களை நீட்ட ஆவியான ஒரு உதவி செய்யும். துதி கன மகிமை அனைத்து நீரை எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.